பேக்கரியில் நடந்த பதைக்க வைக்கும் பரபரப்பான சம்பவம். திடீரென கடையில் இருந்து நபரை தாக்கிய கும்பல். தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சோழப்பாடி அப்படிங்கிற இந்த கிராமத்துல 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்க நிலையில இந்த கிராமத்துக்கு சோழப்பாடி ஏரி பகுதியில இருந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் நிரப்பி அது மூலமா கிராமத்துக்கு தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே கிராமத்துல தனியார் மினரல் வாட்டர் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தனியார் வாட்டர் நிறுவனம் செயல்படுறதுனால கடந்த சில நாட்களாகவே அந்த கிராமத்துக்கு போதுமான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதா கூறப்படுது. இதனால இந்த தனியார் நிறுவனம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோழப்பாடி பகுதியை சேர்ந்த 32 வயதான ராஜசேகர் அப்படிங்கிற இளைஞர் சோசியல் மீடியால இதை பத்தி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டையும் புகார் கொடுத்ததாகவும் கூறப்படுது. ஆத்திரம் அடைந்த தனியார் மினரல் வாட்டர் கம்பெனியோட உரிமையாளர் சாவி கண்ணு அப்படிங்கிறவரு சோழப்பாடி ஏரியூர் பிரிவு சாலையில இருக்கக்கூடிய பேக்கரியில ராஜசேகர் தேநீர் அருந்துறத பார்த்துட்டு உடனே அங்க போய் அவரை சர்ற மாதிரியா தாக்கி இருக்காங்க. இதுல 5 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்குனதுல பலத்த காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா கூறப்படுது. இந்த சம்பவம் அங்க பெரும் பரபரப்பையும் பதைப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.